இப்ப கோயம்புத்தூர் தொகுதியில மயூரா ஜெயக்குமார்ன்றவர் தான் நாடாளுமன்ற தேர்தல்ல சட்டமன்ற தேர்தலையும் களமிறக்கப்பட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலையும் அவருக்கு நிறைய முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. என்ன பண்ணிருக்கிறாங்க? எவ்வளவு முக்கியமான நிர்வாகிகள் இப்ப தங்கபாலுன்னு ஒரு 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 டீம் இருப்பாங்க. சிதம்பரம் அவர்களுக்குன்னு ஒரு தனி டீம் இருப்பாங்க. ஒன்னும் இல்ல, ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்திரா காந்தியோட பிறந்த நாளை ஒட்டி நினைக்கிறேன். போன வாரமோ 4-5 நாட்களுக்கு முன்னாடியோ மாநில தலைமை ஒரு பக்கம் நடத்துறாங்க. மகளிர் அணி தனியா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அவங்க இவங்கள கலந்துக்கல, இவங்க அவங்கள கலந்துக்கல. அந்த கூட்டத்துல கலந்துக்கிற ப. சிதம்பரம் தமிழ்நாட்டுக்கு இந்திரா காந்தி வந்தப்போ கல்ல தூக்கி எரிஞ்சு காயப்படுத்துறாங்கன்னு யாரை மென்ஷன் பண்றாரு? டைரக்டா சொல்லலனாலும் திமுகவை தான் மென்ஷன் பண்றாரு. உங்களுக்கு புரியுதா? அந்த கட்டுப்பாடற்ற சூழல் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த பிரச்சனையை இவங்க சரி செய்ய போறதே கிடையாது. ஒண்ணு இல்ல, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் அணிக்கும் தலைமைக்கும் இடையில ஒரு பிணக்கு இருக்கு. அது அவங்களும் மறுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அப்படி ஒரு பிணக்கு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களையும் சரி செய்யாம இருக்கிறாங்க. இவங்க இனி கூட்டணி, தொகுதி பங்கீடு பிரச்சனை. ஐயோ, எனக்கு இங்க டெல்லியில உட்காந்துட்டு எனக்கு அதை நினைச்சாலே என்னன்னா, தமிழ்நாட்டுல பிரச்சனை பண்றப்ப நீங்க அங்கேயே சென்னையிலேயே அவங்கள வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே டெல்லி வந்துடுறாங்க. என்ன பேசுறாங்க, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்கன்றத தொடர்ச்சியா பார்க்கும் பொழுதே எங்களுக்கு டயர்ட் ஆயிருச்சு. அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும். அதுதான் காங்கிரஸை மீண்டும் மீண்டும் கூட்டணிக்குள்ள ஒரு விரும்பாத ஒரு, ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் முகம், தேசிய முகம், ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வசீகர முகம், இது எல்லாமே அவங்களுக்கான நீடா இருக்கு. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.